வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்ற ஒரு அறைகூவலோட பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து வெளியேறி இருக்கிறார். புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். தேர்தலிலும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அந்த அரசியல் இயக்கம் மூலமாக ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு கிளீன் பாலிடிக்ஸை கொடுக்கணும், ஒரு செக்குலர் பாலிடிக்ஸை கொடுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு அவர் பாஜகவில் இருந்து வெளியேறி இருக்கிறார். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு இனி பாஜகவில் தொடர முடியாது அப்படின்ற ஒரு சூழல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் யாருக்கான குரலாக அவர் பேசுகிறார், யாருக்கான அரசியலை அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் குறித்து தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்பு நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி, உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த விதமான ஒரு பக்க சார்பும் இல்லாமல் செய்திகளை என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஊடக நிறுவனங்கள். நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். காரணம் என்னென்னா, எந்த அரசியல் கட்சிகளிடமிருந்தும் அல்லது அரசாங்கங்களிடமிருந்தோ அல்லது கார்ப்பரேட்ஸ்லேருந்தோ விளம்பரங்களை பெறுவதில்லை. முழுக்க உங்களை நம்பி இயங்கக்கூடிய இந்த ஊடகங்களாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திடீரென்று பாஜகவிலிருந்து விலகுவதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பரபரப்பாக ஊடகங்கள்லாம் இந்த செய்திகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் பாஜகவிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த மனநிலையில் ரொம்ப முன்னாடியே வந்துட்டார் அவர். காரணம் என்னன்னா, அவருடைய சில அரசியல் கணக்குகள் பாஜகவுடைய தேசிய தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டாவது, இங்கே அவருக்கு பாஜகவில் இருந்த ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது போய்விட்டது. ஏன்னா அவர் 2020 பாஜகக்குள்ளே வரும்போது பாஜகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் அண்ணாமலையை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். ஒரு இளம் தலைவர் எங்களுடைய கட்சிக்கு வந்திருக்கிறார், ஒரு முன்னாள் IPS அதிகாரி. ரெண்டாவது, அவருக்கு டெல்லியுடைய பேக்கிங் இருக்குது அப்படின்னும் போது பலரும் அவரை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கைகள் காலப்போக்கில் பாஜகவுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு பல்வேறு விதங்களில் அவர் கட்சிக்குள்ளே எடுத்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு தலைவராக பாஜகவில் யாரெல்லாம் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாருமே அண்ணாமலையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தொடர்ந்து அண்ணாமலையுடைய அரசியல் எப்படி இருக்கிறது, அரசியல் எப்படி பண்ணுறாரு அப்படின்றது பற்றி பல்வேறு வீடியோக்களில் போட்டிருக்கோம். அண்ணாமலை பாஜகவை வளர்க்குறாரா அல்லது தன்னை வளர்க்குறாரா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் முன்வச்சு நாம் கடந்த காலங்களில் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பாஜகவில் தொடர முடியாது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது அது பிஜேபியுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் கிடையாது. முற்றிலும் வேறு விதமான ஒரு அரசியல் நடவடிக்கையில் அவர் ஈடுபடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு தேசிய கட்சியில் நீங்கள் அந்த மாதிரி இயங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இயங்க முடியாது. அதுக்கு ஒரு புல் அண்ட் புஷ் இருக்கும். ஒரு முறை உங்களுடைய கை ஓங்கி இருக்கும், இன்னொரு முறை உங்களுக்கு எதிரான ஒரு டீமுடைய கை ஓங்கி இருக்கும். காங்கிரஸ் கட்சியில் எப்படி கோஷ்டி பூசல்லாம் இருக்கோ அதே போன்ற கோஷ்டி பூசல் என்பது பிஜேபியில் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் நீங்கள் அரசியலில் ட்ராவல் பண்ணணும். அப்படி தான் பல தலைவர்கள் பாஜகவிலையும் சரி, காங்கிரஸ்லையும் சரி, தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, மாநில கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் அப்படின்றது முழுக்க தன்னை முன்னிறுத்திய ஒரு அரசியல். பாஜகவுக்கு வளர்க்குறேன் அப்படின்ற பேரில் அவர் தன்னை தான் முன்னிறுத்தி பல்வேறு விஷயங்களை பண்ணார். அதில் பெரிய அளவில் அவர் ஒரு ஆதரவு வட்டத்தையும் அவர் உருவாக்கி விட்டார். அதே சமயத்தில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்றது வேறு எந்த பாஜக தலைவர்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இந்தியா முழுக்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள், மாநில தலைவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ
இந்த அளவுக்கு ஒரு ரிசோர்ஸஸோ, இந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்து எங்குமே நடக்கல. தமிழகத்தில் மட்டும் தான் அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் மாரி தமிழ்நாட்டில அண்ணாமலை அவர்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளும், பல்வேறு விதமான வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். இங்க இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், பாஜகவுடைய முகங்களாக இருந்த தலைவர்கள், நீண்ட காலமாக அவர்கள்லாம் பாஜகவில இவங்க எல்லாம் பாஜக தலைவர்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் அடையாளம் காணப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து வெவ்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு, உயர் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு மாநிலத்திலிருந்து வெளியேற்றினார்கள். வேற பதவிக்கு நீங்க போயிருங்க, பெரிய பதவிக்கு போயிருங்க, இங்க அண்ணாமலையை யாருமே சேலஞ்ச் பண்றதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு சூழலை பாஜகவுடைய தேசிய தலைமையே உருவாக்கியது. அது மட்டும் இல்லாம பணம் பெரிய அளவுக்கு வந்து பாஜகவில் இங்கே செலவு செய்யப்பட்டுச்சு. தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்கும், அதே போல் கட்சியை வந்து விசிபிள் ஆக்கிறதுக்கும் வந்து பெரிய அளவில் ஒரு பணம் என்பது செலவு செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் வந்து வேறு தலைவர்களுக்கு கொடுத்துருந்தா கூட அவர்களும் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கடந்த காலங்களில் இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய லிமிட்டட் கெப்பாசிட்டியில் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை தான் வந்து பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அல்லது சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அல்லது தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அல்லது எல் முருகனாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய பணிகளை செய்தார்கள். அண்ணாமலை கொஞ்சம் ஒரு யங்ஸ்டர் அப்படின்னும் போது ஒரு யூத் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை அவர் கையில் எடுத்தார். அதன் மூலமாக அண்ணாமலைக்கு கிடைத்த ஊடக வெளிச்சம், நேஷ்னல் மீடியாவில் அவருக்கு கிடைத்த அந்த ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த பாஜகவுடைய தேசிய தலைமை இதெல்லாம் அலோவ் பண்ணாங்க அண்ணாமலைக்காக. அதனால் அண்ணாமலையால் பெரிய அளவுக்கு வந்து பாஜக இங்கே விசிபிளாக ஒரு பெரிய கட்சியாக மாறிவிட்டது, பாஜக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பதை அவரால் உருவாக்க முடிந்தது. அந்த பிம்பத்தை அவங்க வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை ரொம்பவே நம்பி இருந்தாங்க. 2024 தேர்தலில் அதிமுகவுடனான அந்த கூட்டணியை உடைக்க வேண்டாம் அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை கூப்பிட்டு, தேசிய தலைவர்கள் கூப்பிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசுகிறாங்க. இல்லை அப்படின்னு போய் மறுபடியும் போய் கூட்டணியை உடைச்சி கடைசி நேரத்தில் பாமகவுடன் கூட்டணியில் சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்றது அங்கே தான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த அரசியல் செல்வாக்கும், டெல்லியில் இருந்த அவருக்கு இருந்த அந்த நன்மதிப்பு எல்லாமே சரிந்ததற்கான ஒரு மிக முக்கியமான காரணம். அண்ணாமலையோட பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து எந்த விஷயத்தையும் கன்சல்ட் பண்ணுறதுக்கே தயங்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை முற்றிலுமாக நேர் எதிரான விஷயத்தை தான் அண்ணாமலை பண்ணுறாரு, கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை என்பது வந்து விட்டது. அதுதான் வந்து அண்ணாமலையுடைய சரிவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதை தாண்டி அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள், அதெல்லாம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு, குறிப்பாக ஹோம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட்டாக போனதுக்கு பிறகு தான் வந்து இங்கே அவங்க பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, இப்போ அவங்களுடைய தொழில் வளர்ச்சி, இது எல்லாமே வந்து பிரமிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பல்வேறு விதமான காரணங்களாக அமைந்து விட்டது. அதனால தான் அண்ணாமலையால் பெரிய அளவுக்கு அந்த நன்மதிப்பை மீண்டும் பெற முடியவில்லை. ஸோ அண்ணாமலையால் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி. பாஜகவில் அவருக்கு இருந்த அந்த குட்வில் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவோட நேரடி தொடர்பில், தேசிய தலைமையோட நேரடி தொடர்பில் இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே மாநில தலைவர், எப்போ வேணும்னாலும் ஹோம் மினிஸ்டர் போய் சந்திக்கலாம், எப்போ வேணும்னாலும் பிரைம் மினிஸ்டர் போய் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து கட் ஆயிருச்சு. கட் ஆனதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு அதிமுகவுடன் கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அண்ணாமலையா அதிமுக கூட்டணியானா பாஜகவுடைய தேசிய தலைமை அதிமுக கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை மாற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் என்டிஏவை மீண்டும் உருவாக்கினார்கள், அதிமுக உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு கிளியர் மெசேஜை வந்து பாஜக தேசிய தலைமை கொடுத்து விட்டது. அப்போவே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. எப்போ ஏப்ரல் மாதத்தில் அண்ணாமலை மாற்றி நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து இங்கே மாநில தலைவராக பொறுப்பில் நியமித்தாங்களோ, அப்போவே அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகிறது, நமக்கான ஸ்பேஸ் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கும். பேக்ரவுண்ட்லேருந்து அவர் பல்வேறு விஷயங்களை வந்து செய்து கொண்டே இருந்தார். இதுவும் வந்து ஒரு பெரிய புகாராக பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு போனது.
ரொம்ப பெரிய அளவுல பாஜகவுடைய தேசிய தலைமை கடுப்பானதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு சில கமிட்மெண்ட்ஸ வந்து 2024 தேர்தல் அப்போ சில கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்த சில கட்சிகளுக்கு வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை குடுத்திருந்தாங்க. அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, அந்த கமிட்மெண்ட்ஸ் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் அந்த கமிட்மெண்ட்ஸை யார் நிறைவேற்றினார்கள்? எந்த இடத்திலிருந்து அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு? அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது, பாஜக தேசிய தலைமையே ஷாக் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலேருந்து இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் த்ரூ அண்ணாமலை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல்கள்லாம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமையை மிகவும் கோவப்படுத்தியது. ஆகவே தான் அண்ணாமலை அவர்கள மாற்றுவது, அதேபோல அதிமுகவோட கூட்டணிய கன்டின்யூ பண்றது. அண்ணாமலை இருந்தா இருக்கட்டும், இல்லன்னா போட்டும் அப்படின்ற முடிவுக்கு அவங்க அப்பவே வந்துட்டாங்க. இவரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார்னா, நமக்கு வந்து அடுத்தது எலிவேஷன் குடுப்பாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட, திரு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய பதவி வழங்கப்படும் அப்படின்லாம் அவரு சொன்னாரு. மேடையில சொன்னாரு. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர்கள்லாம் வராங்களோ, அண்ணாமலை ஒரு கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணுவாரு. அது ஊடகங்கள்ல பெரிய விவாதமாக மாறும். அன்னைக்கு பூரா ஊடகங்கள் அதை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஜக தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள்ல அண்ணாமலைன்னு பேர் சொல்லும்போது, அப்படியே பயங்கரமா கை தட்டுவாங்க. இது எல்லாமே வந்து இவரு ஒரு மாரி ஒரு மெசேஜ கன்வே பண்ணியிருக்காரு. என்ன மீறி நீங்க இங்க எதுவும் பண்ணிற முடியாது. என்ன மீறி நீங்க எதையும் சாதிக்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு 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 கன்ஃபரன்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு முரண்பாடான ஒரு அரசியலை வந்து அவரு கையில் எடுத்திருந்தார். அது ரொம்ப ஆப்வியஸா அவர் பண்ணலன்னா கூட, ரொம்ப சட்டிலா அத பண்ணிட்டு இருக்கும்போது, பாஜகவுடைய தேசிய தலைமை அதை ரசிக்கவில்லை, அதை விரும்பவில்லை. அதனால தான் அவர வந்து முழுக்க முழுக்க சைட்லைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவி, பெரிய பதவி கொடுக்கப்படும். அவர வந்து நேஷனல் செக்ரட்டரியா வந்து பதவி உயர்வு குடுப்பாங்க. அவர வந்து வேற மாநிலங்களுக்கு இன்சார்ஜா போடுவாங்க. பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருந்துச்சு. பல்வேறு தகவல்கள் அப்படின்றது இருந்துச்சு. எதுவுமே நடக்கல. இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அண்ணாமலை அவர்களும் கேட்டு பார்த்தாரு. எதுவுமே நடக்கல அப்படின்னோனே, வேற வழி இல்ல. அவரு போனா போட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற உணர்ந்ததுக்கு பிறகு தான், அவர் வந்து வேறு ஒரு கட்சியை நான் தொடங்கப் போகிறேன். ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கப் போகிறேன் அப்படின்ற அந்த முடிவுகளோட அவர் அப்படியே வந்து ஒரு எண்ணத்துல அப்படியே இருந்தாரு. எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். அப்போ அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சமும், ஒரு பிரச்சனையும் என்னன்னா, பாஜகவிலிருந்து நீங்க வந்து எதிர்த்துட்டு வெளியேற முடியாது. நீங்க சமாதானமா போயி, ஏதோ வேற விஷயங்கள சொல்லி, கொஞ்சம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, கொஞ்சம் அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாரி கன்வின்ஸ் ஆகுறதுக்கு சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் வெளியேற முடியும். அதை தான் அண்ணாமலை செய்திருக்கிறார். ஏன்னா, எனக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்ல. பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து பெரிய அளவுல ஒரு நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில எந்த விதமான மாற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, கட்சிய விட்டு வெளியேறுனா, ஒரு கன்ஃபரன்டேஷனோட வெளியேறணும். எதிர்த்து வெளியேறுறேன். நான் இங்க வந்து ஒரு புது பாஜக உருவாக்குறேன். இல்ல இந்த பாஜகவ வந்து நான் இங்க வந்து காலி பண்றேன் அப்படின்ற மாரிலாம் ஒரு 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 எண்ணத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியேறினால், அவரால வந்து இயங்கவே முடியாது. அத விடவும் மாட்டாங்க. ஸோ, அதனால ரொம்ப கிளியரா வந்து அண்ணாமலை இந்த பிளான பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோட. ஏன்னா பாஜக கடந்த 15 ஆண்டுகளாக தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகள எடுத்துட்டாங்க. பல ஸ்ட்ராட்டஜிஸ பண்ணிட்டாங்க. பல முகங்களுக்கு பின்னாடி பாஜக வந்து இயங்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போணும்னா, உங்களுக்கு ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தம் ஆரம்பிச்சு, தீபா அவர்களை முன்னிறுத்தி செய்த அரசியல், அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் அவர்கள கையில் எடுத்தது, அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்களை வைத்து செய்த அரசியல், எதுவுமே வந்து இங்க வந்து பாஜகவுக்கு பலனளிக்கவில்லை. கூடவே அண்ணாமலை இங்க வந்து ஒரு பிரச்சனையாகவே மாறிவிட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததுனால, பாஜகவுடைய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில எடுபடல. குறிப்பா 2024 தேர்தலாக இருக்கட்டும், 26 தேர்தலாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு எம்பி எங்களால ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் அதற்கான முயற்சிகள எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் 240 அப்படின்ற நம்பர் வந்த உடனே, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 எம்பி வரும். அதிமுகவோட கூட்டணியில இருந்ததுன்னா ஒரு 10 எம்பி வரும். அந்த வாய்ப்புகளை அண்ணாமலை கெடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது பாஜகவுக்கு தீவிரமாக வந்துவிட்டது. அதேபோல 2026ம் அவங்களுக்கு பெரிய ஹோப் இல்ல.
பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர்லாம் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய கவனத்தை வந்து வெஸ்ட் பெங்கால் பக்கம் வச்சிருந்தாரே தவிர, தமிழ்நாட்டுலலாம் யாரும் பெருசா வந்து ஆக்டிவா பிரச்சாரமோ, அல்லது வியூகமோ, அல்லது இங்க வந்து ஒரு நடவடிக்கையோ வந்து யாருமே எடுக்கல அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய எதார்த்தமான சூழல். அப்ப இந்த பேக்ட்ராப்ல அண்ணாமலையால இனியும் வந்து இந்த கட்சியில் தொடர முடியாது. 2வது அவர சைட்லைன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்படுகிறது. ஏன்னா, அண்ணாமலை மாநில தலைவராக வந்ததுக்கு பிறகு யார் யாரெல்லாம் அண்ணாமலை சைட்லைன் பண்ணாங்களோ, இன்னைக்கு அவங்கலாம் வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு என்பது இருக்கிறது. ஆகவே அவங்க திருப்பி அடிக்கும்போது இவரால வந்து தாங்க முடியல அப்படின்றது தான் வந்து எதார்த்தமான ஒரு சூழல். இந்த பிரச்சனைய அவரால சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து தேசிய அளவுல தேசிய தலைவர்கள் அண்ணாமலை மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையும் வந்து இட்ஸ் நாட் த சேம். அது முழுக்க முழுக்க மாறிவிட்டது அப்படின்னும்போது, இனியும் தொடர முடியாது அப்படின்றதுனால தான் இப்போ மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு முகமூடியுடன் வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி, தற்போது அண்ணாமலை வந்து பாஜக என்ன வேலையை சொல்லுகிறதோ, பாஜக என்ன விஷயங்களை வந்து முன்னிறுத்துகிறதோ, அதே தான் அண்ணாமலை பேசப் போகிறார். ஒரு மாற்று அரசியல் அப்படின்னும்போது பாஜகவுடைய குரலாக அண்ணாமலை பாஜக அப்படின்ற அந்த பேனர் இல்லாம அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் அவர் வந்து இயங்கிக் கொண்டிருப்பார். உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு செக்யுலர் பாலிடிக்ஸை நான் பேசுவேன் அப்படின்னு. தமிழ்நாட்டுல செக்யுலர் பாலிடிக்ஸ் எடுபடும். செக்யுலர் பாலிடிக்ஸ் எடுபடும். மாற்று கருத்தே இல்ல. சந்தேகமே இல்ல. தமிழ்நாட்டுல செக்யுலர் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அடிப்படை. ஆனால் அதை யார் பேசுகிறார்கள் அப்படின்றத மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். மக்கள் அதை உற்று கவனிப்பார்கள். நேற்று வரைக்கும் நீங்க வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ பேசிட்டு, இன்னைக்கு திடீரென்று நான் செக்யுலர் பாலிடிக்ஸ பேசுறேன் அப்படின்னா, மக்கள் அதை வந்து அப்படியே நீங்க வேற ஒரு முகமூடி போட்டு வந்து நீங்க பேசுனீங்கன்னா, மக்கள் அத நம்பிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு அரசியல்ல அது வந்து மக்கள வந்து குறைச்சு மதிப்பிடுறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா, தஞ்சாவூர் மாணவியுடைய அந்த மரணத்துக்கு பிறகு, அண்ணாமலை செய்த ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? தமிழகத்தில் மதமாற்றம் நடக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள்ல மதமாற்றம் நடக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்லூரிகளிலும், பள்ளிகளிலும் மதமாற்றம் நடக்கிறது. ஃபோர்ஸ் கன்வர்ஷன்ஸ் நடக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்தார். அது முற்றிலுமாக ஒரு பச்சை பொய் அப்படின்றது சிபிஐ விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. அந்த மாணவி வேறு சில காரணங்களுக்காக அவங்க வந்து தற்கொலை செய்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா? இந்த அரசியல் ரீதியா இவங்க பண்ண அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அதனால ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு வார்டன் அங்க இருக்கக்கூடிய பல மாணவிகள வந்து அவங்க பார்த்து, அவங்க வந்து ஒரு ஒரு அ அவங்க ரொம்ப அவங்களோட வந்து கூடயே இருந்து அந்த மாணவிகளை கவனித்துக் கொண்டிருந்த அந்த வார்டன் வந்து சிறை செல்லக்கூடிய ஒரு 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 பிரச்சனை அப்படின்றது வந்துச்சு தஞ்சாவூர்ல, மைக்கேல்பட்டியில. இப்போ அந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால பழைய பள்ளி. அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்கலாம் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த சிபிஐ விசாரணையில வந்து மதமாற்றம் நடந்திருக்கிறதா அப்படின்றது தான் வந்து அந்த விசாரணையுடைய மையப்புள்ளியாகவே இருந்துச்சு. அத எப்படி சிபிஐ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கடந்த 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள்ல அந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு வந்த பசங்களுடைய பேரு, அவங்க 12வது படிச்சுட்டு வெளிய போம்போது அவங்களுடைய பெயர்ல ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படின்லாம் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அட்மிஷன் போடும்போது அந்த டாக்குமெண்ட்ஸும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் எடுத்து மேப் பண்ணி பார்த்து ஒரு குழந்தையும் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியேறின குழந்தை மதம் மாறவில்லை அப்படின்றதெல்லாம் உறுதி செய்ததுக்கு பிறகு, எந்த விதமான முகாந்தரமும் இல்ல, எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகு, அதில் மதமாற்றம் நடைபெறவில்லை. அது வேறு காரணங்களுக்காக நடந்த ஒரு தற்கொலை அப்படின்றத சிபிஐ சொன்னாங்க. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அந்த விஷயத்த வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அண்ணாமலை தான் வந்து அதை முன்னின்று நடத்தினார். தற்போது அதே அண்ணாமலை நான் வந்து செக்யுலர் பாலிடிக்ஸை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்கள் எப்படி நம்புவார்கள் அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் அண்ணாமலையை நோக்கி அந்த கேள்விகள் எழும். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அதே போல அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் வந்து இருப்பதற்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள், பல்வேறு ஓப்பனிங்ஸ் அப்படின்றது தாவேக்கா ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு அது ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஆனால் அண்ணாமலை என்ன அரசியலை முன்னெடுக்க போகிறார் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்போ அவர் பாஜகவை சார்ந்து தான் ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்க போகிறார். அதே லைன்ஸ்ல அதே கொள்கையோடு தான் அவருடைய இயக்கம் என்பது இருக்கும் அப்படின்னா அது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம
அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த புதுவிதமான ஒரு அரசியல் அப்படின்னும்போது, ஏற்கனவே டிசம்பர் மாசமே அண்ணாமலை வந்து ஒரு சில பிளான்ஸ வந்து ஆரம்பிச்சுட்டாரு. அவரே சொல்லியிருப்பாரு. டிசம்பர் மாசமே என்னுடைய பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு நான் கன்வே பண்ணிட்டேன். நான் தொடர விரும்பல அப்படின்னு. அப்பவே அவர் போட்ட ஒரு திட்டம் என்னன்னா, அண்ணாமலை ஒரு தனி அரசியல் கட்சியை துவங்குவார். அதுக்கப்புறம் அவர் டிடிவியோட வருவாரு. டிடிவி, அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரண்ட்ட உருவாக்கலாம். ஒரு ஓபிசி கன்சாலிடேஷனுக்கான ஒரு ஃப்ரண்ட்ட உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தில் அண்ணாமலை அப்பவே இருந்தாரு. அதையெல்லாம் வந்து பாஜக தலைமை அலோவ் பண்ணல. இப்போ கூட பாஜக தலைமை பார்த்தீங்கன்னா, அவர அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ரெசிக்னேஷன குடுத்த உடனே, அவர ரிலீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கடிதம் வந்து பாஜக தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. இந்த மாரி வேற எந்த தலைவருக்கும் அவங்க பண்ணல. உங்களுக்கு ஒரு கட்சியிலேருந்து நீங்க வெளியேறுறீங்க அப்படின்னா, ஒரு அதிருப்தியில வெளியேறுறீங்க. நீங்க ஒரு அறிக்கைய வெளியிட்டுட்டோ, அல்லது ஒரு பிரஸ் மீட்ட குடுத்துட்டோ, நீங்க வந்து வெளியேறி இருக்கலாமே. எதற்கு போய் பாஜக தேசிய தலைமைய கன்வின்ஸ் பண்ணி 2 நாள், 10 நாள் அங்க உட்கார்ந்து பேசி, மாத கணக்குல வந்து இந்த உரையாடல்கள் நடத்தி, நீங்க வெளிய வந்து, வேற ஒரு பிளான ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றது, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒரு முகமூடி அணிந்து கொண்டு, அதே பாஜகவுடைய அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்க தயாராகி கொண்டிருக்கிறாரா? அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எல்லாருக்கும் வருகிறது. அதுதான் வந்து கேள்வியாகவும் இருக்கிறது. ஏன்னா, வேற எந்த புது கொள்கையும் அண்ணாமலை பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அதேபோல பாஜகவிலிருந்து நான் வந்து வெளியேறுகிறேன். பாஜகவிலிருந்து வெளியேறுவது நான் பாஜகவை எதிர்த்துவிட்டு பிரதமர் மோடியுடைய பாலிசிஸ்லாம் சரியில்ல. அவருடைய வெளிநாடு கொள்கை என்பது எனக்கு பிடிக்கல. அவருடைய பொருளாதார கொள்கை எனக்கு பிடிக்கல. அவருடைய லேபர் பாலிசி எனக்கு பிடிக்கல. அவருடைய ஹெல்த் பாலிசி எனக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த விஷயங்கள வந்து முன்னிறுத்தி அவர் வெளிய வந்திருந்தார்னா, அவரால ஒரு இயக்கமும் ஆரம்பிச்சிருக்க முடியாது. வேற பல பிரச்சனைகள்ல அண்ணாமலை வந்து போய் சிக்கியிருப்பார். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அண்ணாமலை ஒரு பாஜக சட்டிலா பாஜகவுடைய பாலிடிக்ஸ தான் அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்தி, தன்னை முன்னிறுத்தி அவர் செய்கிறார் அப்படின்றது தான் வந்து இங்க ரொம்ப கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன் அத. ஏன்னா, உங்களுக்கு பாஜகவிலிருந்து நான் வெளியேறுகிறேன் அப்படின்னும்போது, பாஜகவிலிருந்து பல உயர் பதவிகள் இந்த அரசாங்கத்தில பல உயர் பதவிகளை வகித்தவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்த தன்கர் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையினால அவர் திடீரென்று ராஜினாமா செய்தார். அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்தார், எங்க இருக்கார், என்னன்னு யாருக்குமே தெரியல. அதேபோல பாஜகவுக்கு நேர் எதிராக பல கருத்துக்களை வந்து வெளியிட்டவர்கள், அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருந்தாங்க அப்படின்னும்போது, அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த மாரி ஒரு பிரச்சனை வந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. ஆகவே தான் அவர் வந்து பாஜகவிலிருந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அவர் வந்து திரு ஸ்ரீ ரவிசங்கர், அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தரப்பு பாஜக தேசிய தலைமை யார் யாரெல்லாம் வந்து பாஜக தேசிய தலைமையிட்ட இவருக்காக பேசுனா, இந்த மாரி ஒரு சுமூகமாக இது முடியுமோ, அந்த முயற்சிகள்லாம் வந்து அவர் செய்திருக்கிறார். பாஜக தேசிய தலைமையிட்ட போய் பேசுனது இதெல்லாம் ஒரு பக்கம். பட் அதே நேரத்தில யாரெல்லாம் பாஜக தேசிய தலைமையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, அவர்களிடமும் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அவங்கெல்லாம் பேசி ஓரளவுக்கு வந்து ஒரு மியூச்சுவலா இவர் வந்து அக்ரி பண்ணிட்டு வெளிய வரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கிறது. அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய மாற்றம் அப்படின்றத நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மாற்றம்னு சொல்றது, அந்த பாஜக அடையாளங்களோட இல்லாம, அவர் வந்து தன்னுடைய அடையாளங்களோட ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவார். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவார். இதுதான் வந்து பாஜகவுக்கும் நல்லது. இதுதான் வந்து அண்ணாமலைக்கும் நல்லது அப்படின்ற மாரி ஒரு திட்டத்தோடு தான் அண்ணாமலை தன்னுடைய இந்த அரசியல் பயணத்தை துவங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிதான் எனக்கு பார்க்க தோன்றுகிறது. காரணம் என்னன்னா, ஒரு கட்சியிலேருந்து நீங்க விலகுறீங்கன்னா, அப்படியே நேச்சுரலா விலகிட்டு போயிரணும். எனக்கு முரண்பாடு இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுடைய கொள்கைகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். பேச்சுவார்த்தை அடிப்படையில ரொம்ப மியூச்சுவலா நாங்க வந்து அப்படியே பிரிஞ்சு போய் வெவ்வேறு பாதைகள்ல பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில நம்பக்கூடியதாக இல்ல. ஏன்னா பாஜக எல்லா மாநிலங்கள்லயும் என்ன புது விஷயம் நடந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ அதற்கு அண்ணாமலையும் விதிவிலக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து என்னால ரொம்ப கிளியரா அத பார்க்க முடிகிறது. ஸோ பாஜக அண்ணாமலைய வந்து அப்படியே ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவதற்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முற்றிலுமாக அது பாஜக உடைய ஒரு ரோலே இல்ல அப்படின்லாம் வந்து சொல்லிற முடியாது. அதேபோல காலத்துக்கு ஏற்றது போல் அண்ணாமலை வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பார். அதாவது அப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அவருக்கு எது சாதகமாக இருக்கிறதோ,
அந்த விஷயங்களை எல்லாம் வந்து செய்து கொள்வதற்கும் சாதித்துக் கொள்வதற்கும் அண்ணாமலை எப்படியெல்லாம் வந்து தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத நாம் ஏற்கனவே நியூஸ் மினிட்ல ஒரு பெரிய ப்ரொஃபைல் நானும் என்னுடைய கொலீக் பிரஜ்வலும் வந்து எழுதியிருக்கிறோம். அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ரொஃபைலை நீங்கள் படித்தாலே அண்ணாமலையோடைய ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது அண்ணாமலை எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக உள்ளே வரும்போது எப்படி வந்தார், வந்ததுக்கு பிறகு எப்படி அவர் மாறினார். ஒரு காலத்தில் பஜ்ரங் தள்ல வந்து கடுமையாக எதிர்த்து காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது பஜ்ரங் தள்ளோட ஃபைட் பண்ணிட்டு இருந்த அண்ணாமலை திடீரென்று பஜ்ரங் தள்ளோட கைகோர்த்து ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். குறிப்பாக அந்த தஞ்சாவூர் மாணவியுடைய மரணம் அந்த விஷயங்களில். அப்போது தன்னை வந்து அரசியல் ரீதியாக எப்படி வந்து மாற்றிக்கொள்வது அப்படின்றதுல அந்த ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து அண்ணாமலை ஒரு பெரிய கில்லாடியாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பல பேர் அவரோட ட்ராவல் பண்ணவங்களோட பேசி அந்த ப்ரொஃபைலில் எழுதியிருக்கோம். ஸோ அண்ணாமலையுடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு அந்த ப்ரொஃபைலை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கும் அதை டீகோட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரொஃபைலை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோவில் ஏன் அண்ணாமலை வெளியேறுகிறார் அப்படின்றதை உங்களால் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் இந்த மாதிரியான செய்திகளை உங்களுக்கு டீகோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கும் ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருவதற்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆகவே தான் நாங்கள் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியோ அல்லது எந்த அரசாங்கமோ எங்களுக்கு உதவ போகிறதில்ல. காரணம் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி செய்திகளை பேசுகிறதுனால இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் எடுத்து எழுதுகிறோம், நாங்கள் அதை பிரசுரம் பண்ணுறோம், நாங்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான், உங்களுடைய உதவியால் மட்டும்தான். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு மீண்டும் தெரிவிக்கலாம். ஸோ வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.